ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா, ஆசையுடன் நன்றி பண்பாடுகிறே. நன்றி 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 ஐயா, நன்றி நாதா, நன்றி ஐயா, நன்றி நாதா. திருப்பாடல் 88 இறை வார்த்தை 9. துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். ஆண்டவரை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கிறவர்களா, மன்றாடுகிறவர்களா? அவரை நோக்கி அனுதினமும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறாரே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் துயரத்தை ஒப்புக்கொடு. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல உன் வேதனைகளை, உன் கலக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. எப்பொழுது நீ இயேசுவிடத்தில் உன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாயோ, உன் துயரங்களை ஒப்பு கொடுக்கிறாயோ, உன் மனதிற்கு ஆறுதலை, நிம்மதியை, தேறுதலை தருகிறவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இதோ ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகிறேன், கூக்குரலிட்டு ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நோக்கி என் கைகளை கூப்பி ஜெபிக்கிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது. நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான வேளைகளில் ஆண்டவரை நோக்கி கைகளை கூப்பி உருக்கத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிப்பதில் பல முறைகள் இருக்கிறது சகோதர சகோதரிகளை. கைகளை கூப்பி ஜெபிப்பது, கைகளை உயர்த்தி ஜெபிப்பது, கைகளை தட்டி ஜெபிப்பது, நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து ஜெபிப்பது, இப்படி பல முறைகள் இருக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் கைகளை கூப்பி ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி நம்முடைய கைகளை கூப்புவது என்பது நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதின் அடையாளம். அவரிடத்தில் சரணாகதி ஆவதனுடைய அடையாளம். அவரை தொழுவதும் அவரை வணங்குவதும் தகுதியானது என்பதனுடைய அடையாளம். அவரை நோக்கியே நம்முடைய கைகள் உயர்ந்திருக்கிறது என்பதன் அடையாளம். எப்பொழுதெல்லாம் இறைவனை நோக்கி நாம் கைகளை கூப்பி ஜெபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவ நற்கருணையிலிருந்து ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் ஊற்றெடுக்கிறது. இயேசுவினுடைய அருள் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக நிரப்புகிறது. அந்த அருளால் அந்த ஆசீரால் நிரப்பப்பட்ட மக்களாய், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். நற்கருணை நாதரை அனுதினமும் நினைத்து போற்றுவோம். ஆமென். பசியாற்றும் உணவாக நீயே வந்தாய், பகிர்வின் உயர்வை எனக்கு சொன்னாய், பிணி நீக்கும் மருந்தாக நீயே எழுந்தாய், பிறரன்பின் மாண்பை எனக்கு உரைத்தாய், பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய், பாதைக்கு விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக, பகலுக்கு ஆதவனாய் இரவுக்கு முழு நிலவாய், பாதைக்கு விளக்காக விளக்குக்கு எண்ணெயாக, எல்லாம் எனக்குள்ளே எழுந்தாய் தேவா, ஆனந்தமாய் அற்புதமாய் என்னுள் வந்த தேவா, ஆசையுடன் நன்றி பண்பாடுகிறே. நன்றி 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 ஐயா, நன்றி நாதா, நன்றி